ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு கேசரி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. செய்யறது ரொம்ப ஈஸி, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நான் இன்றைக்கி ஆப்பிளும் கிரேப்ஸும் கட் பண்ணி கொஞ்சமாக சர்க்கரை போட்டு கலந்து வச்சுருக்கேன். அடுத்ததாக நம்ம ஒரு வானலில் வச்சுக்கலாம். நீங்கள் இது கூடவே பைனாப்பிள்லாம் கூட சேர்த்துக்கலாம். பைனாப்பிள் பனானாலாம் கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது கூடவே 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் நெய்லேயே செய்யறதா இருந்தாலும் செய்யலாம். நான் இன்றைக்கி எண்ணெயும் கூட சேர்த்து தாங்க செய்ய போகிறேன். பாருங்கள், நெய்யெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி கொஞ்சமாக பொரிஞ்சு வரும்போதே நம்ம இது கூடவே ரவை சேர்த்துக்க போகிறோங்க. நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1 கப் ரவை எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு ரவை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம முந்திரி பொரிஞ்சிருக்கும் போதே இது கூடவே நம்ம ரவையை கொட்டி வறுக்க போகிறோம். பாருங்கள், கொட்டிட்டு அதுலேயே நல்லா வறுக்க போகிறோம். ஒரு 5 மினிட்ஸ் சிம்மிலே வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மிதமான சூட்லேயே வச்சு ரோஸ்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நல்லா நமக்கு வாசனையாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோங்க. நான் இன்றைக்கி 1 கப் ரவைக்கு 2.5 கப் தண்ணி வைக்கிறேன். நான் ஆல்ரெடி அளந்து வச்சுருந்தேன், அதனால் அப்படியே ஊற்றிட்டேன். 1 கப் எந்த கப்பில் நீங்கள் ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 2.5 கப் தண்ணி வச்சிங்கன்னா சரியாக இருக்கும். ஊற்றிட்டு நல்லா உடனே கலக்கி விடுங்க. சிம்மிலே வச்சு கலந்து விடுங்க, வேகமாக வச்சிட வேண்டாம். கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம மூடி போட்டு கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். டூ மினிட்ஸ் குக் ஆகட்டும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ரவையெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம கலருக்காக கொஞ்சமாக நான் மஞ்சள் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சள் பொடி ஆட் பண்ணுறதுனால மஞ்சள் வாசனையெல்லாம் வரவே வராதுங்க. நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் பவுட்ரெல்லாம் எதுவுமே சேர்க்காம நம்ம மஞ்சள் பொடியை சேர்த்து செய்யும்போது உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. கலரும் நமக்கு சூப்பராக கிடச்சிருச்சு பாருங்கள். மஞ்சள் பொடி வாசனை கொஞ்சம் கூட வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், அடுத்ததாக நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரூட்ஸை இது கூட சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே நான் திராட்சையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். அடுத்ததாக நாம் சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக ஏலக்காய் பொடி நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டேன். இப்போ இது கூடவே நாம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கப் ரவைக்கு நான் 1.5 கப் சர்க்கரை சேர்க்க போகிறேன். உங்களோட ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சர்க்கரையை அளவாக போட்டுக்கோங்க. ரொம்ப ஸ்வீட்டாக சாப்பிடுவீங்கன்னா 1 கப்புக்கு 2 கப் சர்க்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் ரவைக்கு 1.5 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா நமக்கு அது நல்லா இலகி வரும். கொஞ்ச நேரம் நல்லா கலந்து விட்டிங்கன்னா நமக்கு கரெக்டான ஸ்டேஜில் கேசரி கிடச்சிருது. பாருங்கள், பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. செம்ம டேஸ்டியாகவும் இருந்ததுங்க. கண்டிப்பாக நீங்களும் எல்லோரும் இந்த கேசரியை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.